இன்னைக்கு பிசினஸ் பண்ற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் தான் மேம். அது நீங்க எப்படி மேம் மேனேஜ் பண்றீங்க? 1,00,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இது உனக்கு பிடிக்குமா? உன்னை ஒரு 500 பேர் மத்தியில உன்னை உங்க ஃபெமினா கம்பெனிக்குள்ள உங்களோட சன் எப்படி உள்ள வந்தாங்க? நான் நோட்ல பேனால எழுதி வச்சுதான் பிசினஸ் பண்ணுனேன். அவரு சாஃப்ட்வேர் பண்ணோன்னா நம்ம சாஃப்ட்வேர் ஒன்று போட்டுக்கலாமா மேம்? ஜிபிசின்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்ன? குளோபல் பிசினஸ் கனெக்ட். இந்த குளோபலா எங்கெங்கெல்லாம் பெண்கள் மிளிர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களே நாங்க வர சொல்லி அவங்களுக்கும் அங்கீகாரம். ஏஎஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பயன்கள்? ஆனந்த சஞ்சீவனம் ஃபெமினயன் வந்துட்டு எவ்வளவு தூரம் இது வரைக்கும் வளர்ந்துருக்கு, இன்னும் இதுக்கு மேல எவ்வளவு தூரம் பேன் இந்தியாவிலையும் பண்ணிட்டு இருக்கோம். கேரளா, மும்பை, டெல்லி இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேயும் போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 10-12 கண்ட்ரிகளுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறோம். இன்னைக்கு பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் அப்படின்னா ஸ்டாஃப் மேனேஜ்மெண்ட் தான் மேம். அது நீங்க எப்படி மேம் மேனேஜ் பண்றீங்க? நம்ம யாரையுமே மேனேஜ் பண்ண முடியாதுமா. நம்ம கோர் வேல்யூ, நம்ம எதுக்காக இந்த கம்பெனியுடைய நோக்கம் என்ன, பர்பஸ் என்ன, எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். அவங்க வீட்லயும் எல்லா ஸ்டாஃபுக்குமே அம்மா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, மனைவி இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. அவங்களோட பெயின் பாயிண்ட்லாம் போய் பாருங்கன்னு சொல்லுவேன். போய் உங்க வீட்டு பெண்களுடைய பெயின் பாயிண்ட் என்னன்னு கேளுங்க. அதை கை வச்சுதானே பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அவங்களுக்கு புரிய வச்சிருக்கேன் நம்ம நோக்கம். அடுத்து நான் இப்போ அதை எல்லாமே என் சன் கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஸ்டாஃபு, வெளியில இருக்கிற மார்க்கெட்டிங் டீம் எல்லாமே சன் தான் பாத்துக்கிறாங்க. என்னோட பிரதர் அவரு பாத்துக்கிறாரு. ஸோ அதனால அவங்களும் அப்படி அந்த வேவ்லென்த்ல தான் எடுத்துட்டு போறாங்க. எனர்ஜி லெவல் முக்கியம். இப்ப இங்கிருந்து என்ன எடுக்கலாம், லாபம் என்ன பார்க்கலாம் அப்படிங்கிறத என்ன பெஸ்டா கொடுக்கணும்னு நீ நினைப்பா. நீ தி பெஸ்டா கொடுத்தீங்கன்னா உனக்கு நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை விட அதிகமா தான் உனக்கு சேரும். தி பெஸ்ட்னு நீ ஒவ்வொரு நாளும் இரு. எல்லாருமே ரொம்ப சூப்பரான பசங்க, டிஜிட்டல் பசங்க, அட்மின், அக்கௌண்ட்ஸு எல்லாருமே அருமை. என்னோட இணைஞ்சிருக்கிற அத்தனை பெண்களுமே மலர்றாங்க. ஃபேமிலி, குடும்பம், அவங்களுடைய உறவுகள், அவங்க ஃபினான்ஸு, அவங்க ஹெல்த்து, அவங்க பேசுற ஸ்டைலு, லீடர்ஷிப், ஆடேங்கப்பா அவங்க விருதுகள். நான் என்னத்தை போய் விருது, அவங்க எல்லாம் பயங்கர விருதுகள் வாங்குறாங்க, பயங்கரமா பேசுறாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவெல்லாம் ஜெகன்னு ஜொலிக்கிறாங்கடா எல்லாரும் அப்படிங்கும்போது நமக்கு அவ்வளவு சந்தோஷம். ஸோ அந்த எனர்ஜி லெவல் நல்லா பாத்துக்குவேன். அதுக்கப்புறமா பாராட்டுக்கும் அங்கீகாரத்துக்கும் ஏங்காதவங்க யாருமே இல்லை. இப்ப நான் உனக்கு இது யாருக்குமே தெரியாம 1,00,000 கொடுக்குறேன்னு வச்சுக்கோ, இது உனக்கு பிடிக்குமா? உன்னை ஒரு 500 பேர் மத்தியில உன்னை கூப்பிட்டு இந்த பெண் சூப்பரா பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த 1,00,000 உனக்கு வேல்யூ விட 500 பேர் மத்தியில உன்னை பாராட்டும் போது உனக்கு கிடைக்கிற அங்கீகாரம் உன்னை அதிக நாள் எடுத்துட்டு போகும். இன்னும் உன்னை திறமை வேலை செய்யும். அதனால எங்க ஆபீஸ்ல திடீர்னு வருவேன், கேட்பேன், இன்னைக்கு யாரு கரெக்டா வேலை பாக்குறாங்க, என்னன்னு எதுன்ட்டு இந்த ஒரு வாரம் ரிசல்ட் என்ன, டக்குன்னு ஒரு புள்ள அந்த பொண்ணு பத்தி எல்லா பத்தியும் சொல்லுவாங்கல்ல, அவ எதிரே பார்த்துருக்க மாட்டா. அவளை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி அங்கீகாரப்படுத்தி பாராட்டி பரிசு கொடுத்துருவேன். அது போல என்னோட பயணிக்கிற சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்குலாம் குளோபல் பிசினஸ் கனெக்ட்னு வச்சு 4 மாதத்துக்கு ஒரு முறை எல்லாரையும் வர சொல்லி ஸ்டேஜ் ஏற்றி அழகு பார்த்து அங்கீகாரம், பாராட்டு, பரிசு. அது மட்டும் இல்லாம மேகசின்ல அவங்களுடைய சிறப்பான வேலைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வரலாறுகளை பதிச்சு போட்டோவோட, ஃபேமிலி போட்டோவோட பதிச்சு அவங்களுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும். ஒவ்வொரு மனிதனுக்கும் வேல்யூ பண்ணணும். பணத்தை அளவிட்டுறலாம், வேல்யூ அளவிடவே முடியாது. ஸோ அந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். அதற்கு அங்கீகாரம் ரொம்ப முக்கியம். பாராட்டும் வாழ்த்துக்களும் முக்கியம். இது எல்லாமே என்னோட கிராட்டிடியூட், என்னோட நன்றி உணர்வுல இருந்து பொங்கும். நான் ரொம்ப நன்றியா இருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு 100 ரூபா கிடைச்சிருச்சுன்னா நான் எப்படி திருப்பி நான் கைமாறு செய்வேன் அப்படின்னு தான் நினைச்சிட்டே இருப்பேன். ஸோ அதை திருப்பி செஞ்சுட்டே இருப்பேன். ஓகே மேம். உங்க ஃபெமினயன் கம்பெனிக்குள்ள உங்களோட சன் எப்படி உள்ள வந்தாங்க மேம்? அவரு பிடெக் ஐடி கோல்டு மெடலிஸ்ட். ஒரு 1,00,000 ரூபாய் சேலரியில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அங்கேயும் அவர் தி பெஸ்ட் தான் பண்ணுவார். ரொம்ப சூப்பராக வேலை பார்ப்பாரு. அந்த ஒர்க்ல இருந்து திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது மருமகள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை, போஸ்ட் ஆஃபீஸர், போஸ்ட் மாஸ்டர் அவங்க. ஸோ அவங்களும் ஒரு 50,000 சேலரி. இப்போ அவங்களுக்காக வேண்டி ஈரோடு வராங்க. ஈரோடு வரும்பொழுது அவர் சொந்தமா தொழில் தொடங்குறாரு.
டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறாரு. ஸோ அவங்க மனைவியோட வேலைக்காக அவரு குவிட் பண்ணிட்டு ஈரோடு வந்து சொந்தமா தொழில் தொடங்குறாரு. அதுக்கப்புறம் என்னோட பிசினஸ் அப்படி growth ஆகுது. அவரும் அதையிலையும் வந்து சப்போர்ட் பண்ணுவார். பிசினஸ்க்கும் கொரியர் பண்றதுல இருந்து, லேபிள் வந்து ஸ்டிக் பண்றதுல இருந்து, கொண்டு போய் பாக்ஸ் டெலிவரி பண்றதுல இருந்து எல்லா வேலையும் பார்ப்பாரு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்ட்வேர், நான் நோட்ல பேனால எழுதி வச்சுதான் பிசினஸ் பண்ணினேன். அவரு சாஃப்ட்வேர் பண்ணோன்னா அம்மா சாஃப்ட்வேர் ஒன்று போட்டுக்கலாமா அப்படின்னு சாஃப்ட்வேர் பண்றாரு. அவர் படிச்ச பசங்க அப்படிங்கறனால அடுத்தடுத்த கட்டம் அவர் உள்ள வந்து நமக்கு அப்டேட் பண்றாரு. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பாக்குறாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா பார்க்கும்போது அவரு மக்கள் கிட்ட அப்ரோச் பண்ற விதம், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட் சேனல் வைக்கிறாரு. அப்புறம் சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் மாடலாம் ஐடியா கொடுக்கறாரு. இப்படி ஒன்னொன்னா ஒவ்வொரு கட்டமா அவரோட ஐடியாஸ், அவரோட உழைப்பு, அவரோட சிந்தனை, அவரோட இன்வால்மெண்ட். அப்புறம் கன்சீவ் ஆகிற மருமக, குழந்தை பிறக்குது, ஒரு மகன். அவங்க வந்து குழந்தையும் பார்த்துட்டு கணவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையே வந்து ரிசைன் பண்றாங்க. மாதம் 50,000 சொல்லுவாங்கல்ல, காசா இருந்தாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப அவங்க வந்து முடிவு எடுக்கும் பொழுது எங்கிட்ட வந்து கேட்குறாங்க, குழந்தையும் பார்த்துக்கணும், பிஸ்னஸும் இங்கே growth ஆகிட்டு இருக்குது, என்னோட ஹஸ்பண்ட்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு நான் ரிசைன் பண்ணலாமா வேண்டாமான்ற தடுமாற்றத்தில் இருக்கேன், நான் என்னம்மா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. நீ இந்த வேலையை விட்டேன்னா இந்த 50,000 யாருக்கோ இன்னொரு பெண்ணோட குடும்பத்துக்கு அது முக்கியமான பணமாக இருக்கும், நீ விட்டுருமா, அது அந்த குடும்பத்துக்கு மெயினான ஒரு தொழிலா தொகையாக இருக்கும், உனக்கு இங்கே இருக்குது இல்லை எல்லாமே, இங்கேயே இரு, நீ உன்னோட அறிவு உன்னோட திறமையெல்லாம் செமிக்கே போடு அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்களும் படித்த பெண்ணாக இருக்கிறனால அவங்களும் மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் ஒரு டீமாக நாங்கள் வந்து ஃபேமிலியாக எல்லாமே பண்ணிக்கிறோம். இப்போ மேக்ஸிமம் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. ஓகே மேம். ஜிபிசின்னு சொன்னீங்கல்ல, அப்படின்னா என்னங்க மேம்? நான் இப்போ சொன்னீங்களா பாராட்டு அங்கீகாரம் கொடுக்கணும்னு. இப்போ ஃபெமினைன்ல இருந்து அதை கொடுக்கும் பொழுது நாங்கள் ஃபெமினைன் பீப்புளுக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை, குளோபல் பிஸ்னஸ் கனெக்ட். இந்த குளோபலா எங்கெங்கெல்லாம் பெண்கள் மிளிர்ந்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்களே நாங்கள் வர சொல்லி அவங்களுக்கும் அங்கீகாரம் படுத்துறோம். அப்போ ஃபெமில இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்லாருமே யாதும் ஊரே யாவரும் கேளீர், திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. திரவியம்க்கு பெரிய மீனிங் இருக்கு. திரவியம்னா செல்வம் இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, மக்கள் செல்வம் இருக்கு, நிறைய இருக்கு அந்த திரவியம்ங்கிறது. திரைக்கடலோடியும் திரவியம் தேடு. அப்போ குளோபல் பிஸ்னஸ் கனெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, மிளிர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு அங்கீகாரப்படுத்தக்கூடிய ஒரு மேடை. அது அங்கீகாரத்துக்கான மேடை, அது வலிமைக்கான ஒரு மேடை, அது வெற்றிக்கான ஒரு மேடை. அதுதான் குளோபல் பிஸ்னஸ் கனெக்ட். ஏஎஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதோட பயன்கள் என்ன மேம்? ஏஎஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னா ஆனந்த சஞ்சீவனம். ஏஎஸ் ஆனந்த சஞ்சீவனம். சஞ்சீவனம் அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு தோப்பு மாதிரி ஆனந்தமா இருக்கணும். இந்த பூமிங்கிறது ஒரு தோப்பு, ஒரு நந்தவனம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நந்தவனத்தில் ஒவ்வொரு ஜீவாத்மாவும் ஆனந்தமா இருக்கணும். அதுதான் அந்த ஃபவுண்டேஷனோட நோக்கம். அந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு 9 கோட்பாடுகளை வைத்திருக்கிறது. ஃபெமினைன்ங்கிறதுனால அதுலேயும் ஒரு 9 கோர் வேல்யூ ஆட் பண்ணியிருக்கோம். அவ சுதந்திரமா இருக்கணும், அவ வந்து சந்தோஷமா இருக்கணும், அவ வந்து தலைமைத்துவத்தில் இருக்கணும், அவ ஆரோக்கியமா இருக்கணும், அவ வந்து ஸ்கில்லை வளர்த்திக்கணும், அப்டேட்டடாக இருக்கணும். ஒரு சக்கரம் சுத்துதுன்னா அது ரவுண்டாக ஷேப்பாக இருந்தால் தானே ஓடும், ஒடிக்கி கிடுங்கி இருந்தால் அப்போ அது வாழ்க்கை சக்கரமும் அப்படித்தான். அப்போ ஏஎஸ் ஃபவுண்டேஷனில் இந்த 9 கோட்பாடுகளிலும் அவளோட ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்து, ரிலேஷன்ஷிப்பு எல்லாத்தையுமே நாங்கள் வந்து 52 வாரத்தில் ஒரு வாரத்துக்கு 3 நாட்கள் அவங்களுடைய இருக்கிறோம், பயணிக்கிறோம். ஒரு மாசத்துக்கு 15 நாட்கள் காலையில் 5 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் ஆன்மீகத்தையும் கற்றுக் கொடுக்குறோம். இது ஒரு வருடத்திற்கே அவர்களுடைய ஆண்டு சந்தா எவ்வளோன்னா 2,000 ரூபாய் ஒரு வருடத்திற்கே. இந்த பணத்தையும் சொசைட்டிக்கு தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். கத்தும் கொடுத்துட்டு அதில் வந்து சொசைட்டிக்கும் படிப்புக்கு அது என்னன்னா அவங்களுக்கு அந்த கற்றுக்குறோங்கிறதும் இருக்கணும், இது யாருக்கா ஒருத்தவங்களை உதவி செய்கிறோங்கிறதும் இருக்கணும். அது எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான். எல்லாரும் சேர்ந்து ஒரு தேரை வந்து நிலை சேர்த்துற மாதிரி இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக தான் பண்ணுறோம். 40 ஸ்டேட்டில் வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து அவங்க பிரசிடெண்டாக இருக்காங்க. பெண்கள் தான் தலைமை, பிரசிடெண்ட் எல்லாமே பெண்கள் தான் தலைமை பொறுப்பு.
மெம்பர் வந்து ஒரு 250 பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 250 மெம்பர் இருக்காங்க. ஓகே. இது நம்ம இதையும் குளோபலாக எடுத்துகிட்டு போகிறோம். இது வந்து ஒரு கூட்டு மெடிடேஷன், ஒரு கூட்டு சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுதான் ஏஎஸ் ஃபவுண்டேஷன், ஒரு ஆனந்த நந்தவனம். ஓகே மேம். ஓகே மேம், நம்ம ஃபெமினைன் பிராண்டை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை யூஸ் பண்ணி அது எனக்கு ரொம்ப பிடிச்சதால தான் நான் வந்து உங்ககிட்ட அதை பற்றி டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னு நேராக உங்களை பார்க்க வந்திருக்கேன் மேம். நம்ம ஃபெமினைன் வந்துட்டு எவ்வளோ தூரம் இது வரைக்கும் வளர்ந்துருக்கு, இன்னும் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அந்த ஃபீல், அதனால தான் நீங்கள் பேசும்போதே உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? இதை கொண்டு போய் சேர்த்துறதுங்கிறது பிரார்த்தனை உணர்வோடு நாங்கள் எல்லாரும் ஒரு டீம் ஒர்க்காக தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ரீச் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு 20,000 கடைகளில் ப்ளேஸ் பண்ணிட்டோம். டிவி மீடியா சேட்டலைட்லலாம் நாங்கள் இன்னும் விளம்பரத்துக்கெல்லாம் வரல. சோசியல் தளங்களில் தான் இருக்கிறோம். கூடிய விரைவில் நாங்கள் வந்து அதுவும் டச் பண்ணலான்னு இருக்கிறோம். ஏன்னா மக்களுக்கு அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். பேன் இந்தியாவிலையும் பண்ணிகிட்ருக்கோம். கேரளா, மும்பை, டெல்லி இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேயும் போயிட்டுருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு 10-12 கண்ட்ரிகளுக்கு, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியும் செய்கிறோம். எனக்கு என்னோட எய்ம், என்னோட இந்த உடம்புல நம்ம உயிர் இருக்கிறதுக்குள்ளார ஒரு 10 கோடி குடும்பங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்த்திடணும். 10 கோடி பெண்களின் கர்ப்பப்பையை காப்பாற்றிடணும். ஒரு உழைப்பை போட்டு முயற்சி செஞ்சு ஒரு டீம் ஒர்க்காக கொண்டு போய் சேர்த்திடணும். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துக்குவாங்க இல்லையா? நம்மளோட உடம்பின் மூலமாக வந்துட்டோம், உடம்பு எடுத்து வந்துட்டோம், உயிரோடு இருக்கிறோம். ஏதாவது ஒரு தடத்தை பதித்துட்டு தான் மரணம் கன்ஃபார்ம், இறப்பு கன்ஃபார்ம். டேட்டு தெரியாது, அவ்வளோதான். பிறப்புக்கு தேதி தெரியும், இறப்புக்கு தேதி தெரியாது. நம்ம இறந்த பிறகு தேதி எழுதி வச்சு வணங்குறாங்களோ இல்லை வாழ்த்துறாங்களோ தெரியாது. ஆனால் நமக்கு மரணத்துக்கு முன்னாடி வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போகணும். அதுதான் மனிதன் பிறப்புக்கான அடையாளம். வந்தோம், பிறந்தோம், சாப்பிட்டோம், இனப்பெருக்கம் செய்தோம், விதி வந்துச்சு, செத்தோன்னு இருக்கக்கூடாது. சாதித்தோம், போனோன்னு இருக்கணும். ஒரு 10 கோடி பெண்களின் கர்ப்பப்பையை கோமதி வந்தால், வாழ்ந்தா, காப்பாற்றினா, உழைச்சா, போனான்னு இருக்கணுங்க. இதுதான் எய்ம். அதுக்கு தான் ஓடிட்டுருக்கேன். பல பெண்களின் பொருளாதாரத்தை மேலே தூக்கி நிறுத்தணும். அவங்க வந்து நம்மளோட இணையும் பொழுது இந்த 10 கோடி பெண்களுக்கு நானாக கொண்டு போய் கொடுக்க போகிறேன், அதுக்கு ஒரு 1 கோடி பெண் இருப்பாள்ல, அவள் வாழ்வாதாரமும் மாறணும். இதுதான் என்னுடைய நோக்கம். கண்டிப்பாக மேம். தலைமுறைகளை தாண்டியும் ஃபெமினைன் பிராண்ட் கண்டிப்பாக நிச்சயம். ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்துச்சு உங்களோட இந்த பேட்டி. அறிவும் அனுபவம் பெயரே சூப்பராக இருக்குது. இதில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் கேட்கக்கூடியவங்க, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் நிறைய பேருக்கு பகிருங்கள். இந்த பகிருதல்னு இருக்குது பார்த்தீங்களா? நல்லதை பகிர வேண்டும், கெட்டதை பகிர வேண்டாம். இந்த சமுதாயம் வந்து நிறைய நல்லதை பகிர நல்ல சமுதாயமாக கட்டமைக்கப்படும். அதற்கு அறிவும் அனுபவமும் நேயர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அறிவும் அனுபவமும் சேனலுக்கு தகுந்த மாதிரி தன்னோட அறிவும் அனுபவத்தையும் ஷேர் பண்ண டாக்டர் கோமதி அம்மா அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு, ஜாலியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றிம்மா.